So, Kana, Gavnida, exercise 2.7, question number 1. Okay, va? So, enna paaka porom? Which of the following sequences are in GP? So, எந்த sequencesலாம் GPல இருக்கு அப்படின்னா ஒரு geometric progression check பண்றதுனால இல்ல arithmetic progression check பண்றதுனால எது நம்ம concentrate பண்ணுவோம்? In arithmetic progression, we'll concentrate on common difference in this common ratio. Correct? Ratio அப்படின்னாலே simplest form of a fraction, அதாவது ஒரு fraction form. அப்ப T2 by T1 should be equal to T3 by T2. Second term divided by first term equals third term divided by second term. Correct? So, இங்க subdivisions பார்க்கலாம்டா. First subdivision 3, 9, 27, 81. There are 4 terms in this geometric progression and still going on. Correct? So, நமக்கு தேவை ஒரு ரெண்டு set of fractions equal இருக்கான்னு பார்த்தா போதும். T2 by T1 equals T3 by T2. So, எது இதுல T1, T2 எழுதிடலாமா? T1 second term, third term, fourth term. So, which implies 9 by 3 second term by first term equals 27 by 9. Correct ஆடா தங்கம்? So, இப்ப cancel பண்ணீங்கன்னா 3 1s are 3, 3 3s are 9. 9 1s are 9, 9 3s are 27. Which implies 3 equals 3. Correct? Therefore, there is a common ratio. The ratios are equal. இந்த fraction உடைய answer என்னவோ அதேதான் இந்த fraction உடைய answerம். So, if it is equal, then it is in GP. Therefore, it is a GP. Okay, வாடா தங்கம்? It is a geometric progression. Next, 4, 44, 444 இருக்கு. So, இது இல்லாம இது வந்து நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஆன்சரை. பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னாலும் we can check it. சரியா? So, இப்போ இது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இப்போ இதுவே இங்கன்னா into 3 into 3 into 3. கரெக்டா இல்லையா? 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81. ஸோ இந்த மல்டிப்ளையர் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் நான் ஜீரோ நம்பர். கரெக்டா? ஒரு ஃபிக்ஸ்டு நான் ஜீரோ நம்பரால மல்டிப்ளை ஆகிட்டே வருது. அதே இங்கே பாருங்க உங்களுக்கு அப்படி இருக்காது. கரெக்டா சொல்லும். ஸோ இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம்டா கண்ணு. ஸோ இப்போ இதை எப்படி பண்ணும்? ஃபார்முலா என்ன? T2 by T1 equals T3 by T2. அப்போ 44 by 4 equals 444 divided by 44. Correcta? Cancel பண்ணலாமா? So 4 1s are 4, 4 11s are 44. இங்க 4 11s are அடுத்தது இங்க என்னது? 111. கரெக்டா சொல்லும். இப்போ 101 ஒன்னே இது 11 டேபிள் இல்ல 1 டேபிள்ல கேன்சல் பண்றேன்னு பண்ணாதீங்க கண்ணு. 121 11 10s are 110 தான். சரியாடா தங்கம்? 11 11s are 121. சரியாடா கண்ணு? ஸோ அப்போ இந்த இது வந்து எக்ஸாக்ட் டிவிசிபிள் பை 11 கிடையாது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. எப்படியுமே இங்கே உங்களுக்கு என்ன ப்ரூவ் ஆகும்? 11 இஸ் நாட் ஈக்குவல் டு 111 by 11. சரியாடி தங்கம்? புரியுதா? இல்லை இது இப்படியும் எழுதலாம்னா 11 இஸ் நாட் ஈக்குவல் டு இதை மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதி பாருங்க. அப்போ 11 10s are 110 ரிமைனிங் 1. ஸோ 10 1 by 11 வரும். ஆன்சர் என்னடா சொல்ல வரும்? 10 1 by 11 வரும். எப்படியுமே நாட் ஈக்குவல் தான். Therefore, it is not in GP. Okay, it is not in a geometric progression. சரியாடி கண்ணு? Third subdivision பார்க்கலாமா? 0.5, 0.05, 0.005. எழுதிக்கலாமா? So, 0.5, 0.05, 0.005. So, இது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களால மல்டிப்ளையர் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா ஓகேவா அடிச்சலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னது? டிவைட் பை 10. ஓகேவா? அடுத்தது என்னது? டிவைட் பை 10. நெக்ஸ்ட் என்னது? டிவைட் பை 10. ஸோ காமனா ஒரு மல்டிப்ளையர் இருக்கு அப்படின்னாலே மேம் டிவைட்னு சொல்றீங்க அப்படின்னா கண்ணு ஒன்றும் இல்லை இன்டூ 1/10 இருக்கிறதா அர்த்தம். இன்டூ 1/10 இருக்கிறதா அர்த்தம். சரியா அடிச்சலாம். ஸோ இஃப் இட் இஸ் அ மல்டிப்ளையர் உங்களுக்கு அந்த கான்செப்ட்ல புரியும்னா நீங்க இதை இன்டூ 1/10 சொல்லி எடுத்துக்கலாம். சரியாடி கண்ணு? சரி இப்போ இதை வந்து இது மறந்துடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணியே கண்டுபிடிக்கலாம். T3 by T2 equals T2 by T1. அப்போ என்னது? 0.05 by 0.5 equals 0.005 by 0.05. கரெக்டா இல்லையா? ஸோ இப்போ இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்? டினாமினேட்டரை நீங்க ஹோல் நம்பர் ஆக்கிக்கோங்க. அப்போ இது இன்டூ 10 இன்டூ 10. இங்க என்னது? இன்டூ 100 இன்டூ 100. எப்படி மேம் 10 10 100 சூஸ் பண்றீங்கன்னா கண்ணிங்க ஒரு டெசிமல் பாயிண்ட் ஷிஃப்ட் ஆயிட்டா இது ஹோல் நம்பர் ஆயிடும். இங்க 2 டெசிமல் பாயிண்ட் ஷிஃப்ட் ஆயிட்டா ஹோல் நம்பர் ஆயிடும். ஸோ டினாமினேட்டரை பேஸ் பண்ணி நான் இங்க இந்த மல்டிப்ளையரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எப்படி இருக்கும் ஆன்சர்? 0.5 divided by 5 equals 0.12. அப்போ 0.5 divided by 5.
இதுலயே தெரிஞ்சிருச்சா ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு பாருங்க 1 2 அப்ப 0.5 வந்து இது மாறும். அதே மாதிரி 1 2 அப்ப 5 மாறிடுது. அதே மாதிரி இங்க 1 பிளேஸ் மட்டும் 0.5 இங்க 1 பிளேஸ்னா 5 தெரியுதா சொல்ல இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா. ஸோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 0.1. ஸோ வாட் இஸ் த மல்டிப்ளையர் ஹியர் 0.1. அதான் நான் சொன்னேன் இன்டூ 1/10 இருக்குண்டா அதாவது 0.1ன்ற வேல்யூவால மல்டிப்ளை ஆகிட்டே வருது. இன்டூ 1/10 இன்டூ 0.1 ஒண்ணுதான் கரெக்டா செல்லும். So அப்ப there is a common ratio r is equal to 0.1. அப்ப it is in GP. This progression is a geometric one. சரியாடி தங்கம். So இது GP ல இருக்கு அப்படின்னா நீங்க r value எடுத்து எழுதிக்கோங்க. r equals 3 first subdivision ல. Okay. Next fourth subdivision போலாமா 1/3 1/6 1/12. So 1/3 1/6 1/12. So இதுலயும் சொல்லிருங்க பார்க்கலாம் மல்டிப்ளையர் கண்டுபிடிக்க முடியுதா. வெரி குட் இன்டூ 1/2 இன்டூ 0.5 சரியாடி செல்லும். ஸோ இது மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா. ஸோ இதை செக் பண்ணணும்னா இன்னொரு டைம் வெரிஃபை பண்ணா T3/T2 ஈக்குவல்ஸ் T2/T1 தட் இஸ் 1/6/1/3 ஈக்குவல்ஸ் 1/12/1/6. ஏன் மேம் ஸ்லாண்டிங் எழுதுறீங்கன்னா ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால நான் ரெண்டு ஃப்ராக்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் தெரியணுன்றதுக்காக பண்றேன். ஸோ அப்போ என்ன வரும் 1/6 is the fraction in the numerator. Denominator fraction numeratorக்கு வருதுன்னா multiplied by its reciprocal. ஆமாவா இல்லையா. இப்ப equal to இந்த சைடு நீங்க சொல்ல பாருங்க 1/12 into என்னது 1/6 numeratorக்கு வரப்ப 6/1. சரியாடி செல்லும் புரியுதா. ஸோ அப்ப 3 1s are 3 3 2s are 6 6 1s are 6 6 2s are 12. அப்ப ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு என்ன வருது 1/2 equals 1/2. Therefore the common ratio r is equal to 1/2 இல்லைன்னா 0.5 எழுதலாம். ஓகேவா அடிச்சலாம் 1/2 or 0.5 எப்படி வேணாலும் எழுதுங்க. பட் it is in GPன்றதை எழுத மறந்துடாதீங்க. சரி அடி கண்ணு புரியுதா. ஓகே fifth and sixth subdivision பண்ணலாமா. ஓகே what is the fifth 1 minus 5 25 minus 125 எழுதிக்கலாமா. So 1 minus 5 25 minus 125 sequence goes on. So இப்போ என்ன பண்ணணும் நம்ம செக் பண்ணிக்கலாமா T3 by so இங்கேயும் உங்களுக்கு என்னது -5ஆல மல்டிப்ளை ஆகுது. என்னடி சொல்லும் -5ன்ற ஒரு நான் ஜீரோ நம்பரால மல்டிப்ளை ஆகுது. ஸோ அப்போ T3/T2 equals T2/T1 ஓகேவா which implies எப்படி வேணாலும் எழுதலாம் T2/T1 equals T3/T2 எப்படி வேணாலும் எழுதலாம். சரியாடி கண்ணு. ஸோ அப்போ -5/1 or -25 சாரி கண்ணு ஒன் செகண்ட் மைனஸ்ல கட் பண்ணுவோம்னா ஸோ இதே ஆர்டர்ல எழுதுறோம் அப்படின்னா 25/-5 should be equal to -5/1. சரியாடிமா. ஸோ அப்போ 5 1s are 5 5 5s are 25. இங்கே -5 தான் இருக்கு. இப்போ ரெண்டுத்துலையுமே என்னது 5/-1னால என்ன அர்த்தம் நான் என்ன உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இன்னொரு ஸ்டெப் எழுதுறேன். 5/-1னால என்னதான் அர்த்தம் இந்த மைனஸ் மேல மல்டிப்ளை ஆயிடும்னு அர்த்தம். ஸோ -5 equals -5. So therefore the common ratio r is equal to -5. ஓகேவா common ratio r is equal to -5. It is in GP. ஓகே ஸோ ஈஸி தானே கண்ணு ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லைல்ல. ஓகே ஸோ இப்போ சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க கண்ணு 120, 60, 30, 18 சரி அடி தங்கம். ஸோ இதில் உங்களுக்கு இது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எடுத்த உடனே பார்க்கறதுக்கு இது ஜிபி மாதிரி இருக்கும் கரெக்டா. பிகாஸ் இங்கே டிவைட் பை 2 அதாவது இன்டூ 1/2 இன்டூ 1/2 இன்டூ 1/2. பட் இங்கே 30 இன்டூ 1/2ன்றப்ப இங்கே ஆக்சுவலாக என்ன டேர்ம் வந்திருக்கணும் 15 அப்படிதான் வந்திருக்கணும் கரெக்டா அடி கண்ணு. ஸோ பட் 15 வராமல் 8 வந்திருக்கு. அப்போ இங்கே there is some other multiplier. இந்த 1/2ன்ற ஃபிக்ஸட் நம்பரே கிடையாது இன்டூ ஆயிருக்கிறது. மல்டிப்ளை ஆகிருக்கிறது இதே நம்பர் கிடையாது. அப்போ காமன் ரேஷியோ இந்த இடத்துல மிஸ் ஆகுது கரெக்டா. மேம் என்ன மேம் ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் செக் பண்ணா போதும்னா கிடையாது கண்ணு. we have to check at least 3 terms. பட் நமக்கு ஓரளவு ஐடியா இருக்கு மல்டிப்ளையர் எல்லாத்துலயுமே நமக்கு செக் ஆயிடுது அப்படின்றப்ப இப்போ நான் ஒவ்வொரு சம்லையும் என்ன பண்ணிருப்பேன் உங்களுக்கு இன்டூன்றதையும் நான் செஞ்சு காமிச்சிருப்பேன் கரெக்டா. ஸோ எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குதோ அதுக்கு இன்டூ 1/2னா அந்த ஃபுல் இதுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுது அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லான்றதை நம்ம செக் பண்ணியிருப்போம் வெரிஃபை பண்ணியிருப்போம் கரெக்டா அடிக்கண்ணு. ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே எடுத்தோடனே மல்டிப்ளையர் கண்டுபிடிக்க முடியறவங்க எடுத்தோடனே நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கலாம் இல்லை நான் 4th டேர்ம் வரைக்கே அப்போ செக் பண்ணணும் இதில் அப்படின்னு.
இல்லைனாலும் சேஃப்டிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இஃப் தெர் ஆர் 4 டேர்ம்ஸ் இன் அ சீக்வென்ஸ், உங்களுக்கு கொடுத்துருக்கிறதே வேலையே என்ன, ஜிபியான்னு கண்டுபிடிக்கணும். அப்ப செக் பண்றதே என்ன பண்ணுங்க, T4 by T3 equals T3 by T2 equals T2 by T1. 3 செட் ஆஃப் ரேஷியோவையும் செக் பண்ணிருங்க. சரியாடி கண்ணு? ஸோ அப்போ இதில் என்ன வரும் நமக்கு, 18 by 30 equals 30 by 60 equals 60 by 120. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும், 0 0 cancel, 6 1s are 6, 6 2s are 12, 0 0 cancel, 3 1s are 3, 3 2s are 6. அப்போ 1 by 2 1 by 2 வருது. இங்க என்ன வரும், 6 3s are 8 and 6 5s are 30. 3 by 5 வருது ரேஷியோ. அப்ப 3 by 5 is not equal to 1 by 2. There is no common ratio. அப்ப it is not in GP. சரியாடி கண்ணு? புரியுதா என்ன சொல்றேன்னு? ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே ஐடியா இருக்குன்னா, இந்த இன்டூ 1 by 2வே தான் இவங்க கொடுத்துருக்கிற எல்லா டேர்ம்ஸ்க்கும் மல்டிப்ளையரா வருதான்றதை நீங்க செக் பண்ணணும். சரியா? அப்படி வரலன்ற பட்சத்துல இல்ல மேம் என்னால மல்டிப்ளையர் பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியலனா, இந்த மாதிரி 3 செட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருங்க காமன் ரேஷியோ. புரியுதாடா கண்ணு? 7th subdivision போலாமா? So what is the 7th subdivision? 16 4 1 1 by 4. இப்போ இந்த கொஸ்டின்லயும் பாருங்க, 16 4 1 by 4 அப்படின்னா நீங்க இந்த இடத்துல சொல்லலாம் into 1 by 4. ஓகே, into 1 by 4 into 1 by 4. ஸோ இப்போ இதுல மூணுமே நீங்க செக் பண்ணிட்டீங்க, எல்லாமே into 1 by 4 into 1 by 4 தான் டேர்ம்ஸ் இருக்கு. இல்ல மேம் into 1 by 4 எனக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இல்ல டைரக்டா வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப T2 by T1 equals T3 by T2 equals T4 by T3. எந்த சைட்ல இருந்து வேணாலும் கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ அப்ப 4 by 16 equals 1 by 4 equals 1 by 4 by 1. Fourth term is 1 by 4. T4 அப்படின்றது 1 அப்படின்றது T3. ஓகேவா? ஸோ அதனால இந்த கன்ஃபியூஷன்லாம் இங்க இல்லாம எழுதுங்க. எடுத்து எழுதுறப்ப தப்பு இல்லைனாலே மேக்ஸ்ல நிறைய சம்ஸ் நீங்க கரெக்ட் வாங்கிடலாம். ஸோ 4 1s are 4, 4 4s are 16. அப்ப என்ன வருது, 1 by 4 equals 1 by 4 equals 1 by 4 divided by 1. Any number by 1 is the same number. அப்ப therefore the common ratio is 1 by 4. It is in GP. சரியாடி கண்ணு? புரியுதா? ஸோ இங்கே it is not in GP ன்னு பார்த்தோம், it is in GP இது. ஓகேவாடி கண்ணு? So can you understand? ஈஸியா இருக்கா சம்மு? Okay, thank you டா கண்ணு.